இந்த சுதந்திர தினம் என்பது சார் சுதந்திர தினம் இல்ல சார், குடியரசு தினம். இந்த குடியரசு தினம் என்பது நம்ம தாத்தா, புல்லு தாத்தா, முப்பாடு தாத்தா எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா என்ன வேலைக்கு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன தலைவரா? ஆமா ஆமா என்ன ஆமா ஆமா என்னயா எலெக்ஷன் வேற வரப்போகுது, எப்படி போயின்னு இருக்க? எங்க போயிங்குது தலைவரா? நோட்டு தான் நடக்கும், கொடுக்க மாட்டேன்றீங்களா? யோ என்ன பேசுற குடுக்காமையா நம்ம இப்படி இருக்கிறோம்? முடியா ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், அதை போய் பெருசா பேசின்னு இருக்கேன். தலைவரா முன்ன மாதிரி இல்ல தலைவரா, ஜனங்க உஷாரா இருக்கிறாங்க. கரெக்ட் தலைவரே, அவர் சொல்றது கரெக்ட். என்னப்பா என்ன கரெக்டா? ஜனங்க உஷாராக்குறாங்கப்பா. யோ ஜனம் உஷாரா தான் இருப்பாங்க, நம்ம தான் அவங்க உஷார கலைக்கணும். சொல்றாரு பாரு, இதுக்கு தான் ஒரு தலைவர் இருக்கிறாரு, நம்ம அவர் கீழே இருக்கிறோம். என்னங்க சார் இவ்வளவு பெரிய வீடா இருக்குது? அவர் கட்சியில இருக்காரு மேடம். சார் சார் யாரு? சார் வணக்கம் சார், ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம் சார். அடடே வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கம். மரியாதை உள்ள மனுஷன். வணக்கம் வணக்கம். என்ன எல்லாரும் வீடு தேடி வந்திருக்கீங்க? நாளைக்கு குடியரசு தின நாள் சார். நீங்க வந்து உங்க கையால வந்து கொடியேத்தி வைக்கணும் சார். இதுல போய் என்னங்க சார் இருக்கு? நாளைக்கு வந்துருவான். மகிழ்ச்சி சார். அப்போ வரட்டுங்களா சார்? வாங்க போலாம். நல்ல மரியாதை உள்ளவனா இருக்காரு. பாத்தீங்களாப்பா மரியாதைய? தலைவரா என்ன பண்ணிட்டு உனக்கு கூட ஏத்த கூப்பிடுறாங்க? டேய் நான் ஒரு கட்சி தலைவன்டா, அந்த தகுதி போதாதா? தலைவரா நம்மளுக்குன்னு மனசாட்சி வேணாம். மனசாட்சா என்னத்துக்கு? அந்த கொடி ஏத்தத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணிக்கணும், அதை சொன்னேன். யோ கம்னிரியா, மரியாதை பணம் சேனா ஊர் தேடி வரான். எதுக்குத்தா பணம் சேனா நாளைக்கு ஊர் தேடி வருவாங்க? பாயிண்ட் கரெக்டா சொன்னேன். யோ நான் பாயிண்ட் கிண்டினே கம்னிரியா, கட்சியை பத்தி பேசுங்க. தலைவரா இப்ப என்ன நாளைக்கு போயிடலான்றியா? போனையா அந்த மாதிரி விஷயத்துக்கு போனாதான் நம்ம தெரியும் நாலு ஜனத்துக்கு. சரி தலைவரா, நாளைக்கு போயிடலாம். சரி போய் கட்சி பணியை பத்தி எல்லா இடத்துலயும் பாருங்க. சரி தலைவரா, நாளைக்கு வந்துருங்க. தலைவரா போயிட்டு வரேன் தலைவரே. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இவரெல்லாம் ஒரு தலைவர்னு இவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா உட்காருங்க. இன்னும் சற்று நேரத்துல நம்ம 75வது குடியரசு தினம் நம்ம பள்ளிக்கூட வளாகத்துல கோலாகலமா நடைபெற இருக்கு. இங்க வந்திருக்கோம் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தலைவர்கள்லாம் வர இருக்காங்க. சார் தோ வந்துட்டாங்க சார், தோ வந்துட்டாங்க. இவ்வளவு பெரிய பில்டப்பா. என்ன பண்றது, நாடு அப்படி இது. வாங்க சார் வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சார். சந்தோஷம். வரோம். வாங்க வாங்க வாங்க. ஐயா வாங்க 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 தலைவரே, அப்படி வந்துருங்க. வாங்க சார் வாங்க வாங்க சார். எல்லாரும் சேர்ல உட்காருங்க சார். வாங்க வாங்க. பரவாயில்லையா, மரியாதை நல்லா இருக்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் தலைவருக்கு எல்லாரும் வணக்கம் வைங்க. வணக்கம்பா, உட்காருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க சார், உட்காருங்க 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 சார். எல்லாம் நல்லா சிறப்பா செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி நன்றி சார். சார். சார் நாங்க கொடி குத்திக்கிங்க. குடுப்பா குடுப்பா. இந்தாங்க குடுப்பா குடுப்பா குடு. சார் ஒரு குண்டூசி கொடுங்க சார். அவங்களுக்கு மட்டும் மரியாதை பாருப்பா. அப்படிதான் கம்முனு. யோ எப்படியா குத்தணும் இத? அட நேரா குத்துக்க தலைவரா. நேரா குத்தணுமா? சரி இப்படியாதான் இருக்கும். நேரா குத்துனா எங்க விக்குது பாரு இது. தலைவரே குண்டு ஊசி குத்துக்கிறாங்க பாரு தலைவரே, அதுல குத்து. அட இதுவே ஓகே தான். இந்த கலப்புக்கு எப்படியே குத்துதுங்களே, கொஞ்சம் கம்மன் தான் கொடுப்பா. கம்மா என்னத்துக்கு சார்? ஒட்டுறதுக்கு சார். என்ன சார் கேக்குறாரு? கம்மு கேக்குறாரு சார், எடுத்து கொடுங்க சார். எனக்கு வர எப்படி குத்துறது தெரியலையா? தப்பா குப்பா குத்திடுவோம். சரி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் குத்திருப்போம். கொடுங்க. இந்தாங்க ஐயா கம்மு. கம்மு தான் இருக்குதா? ஸ்ட்ராங்கா ஒட்டுமா இன்னும் தெரியலையே. எதுக்கு தேவையில்லாத கம்மு போடுதியா? என்ன பண்றாரு இவரு? என்ன பண்ண போறேன்னு பாக்குறீங்க, கொஞ்ச நேரம் இருங்க. நம்ம எப்படி குத்துறதுனே தெரியலையா? அப்பா ஒட்டியாச்சு. செம்ம தேசப்பட்டுருங்க, நெத்திலேயே ஒட்டிக்கிட்டாரு. ஆமா ஆமா சார். சார் கொடி அப்படி குத்தாதீங்க சார். வேற எப்படி குத்துட்டா? இருங்க நான் குத்துறேன். சரிங்க மேடம். இந்த ஆரஞ்சு கலர் தான் மேல வரணும், இப்படிதான் குத்தணும். தாத்தா கொடியை இப்படி போடணும். ஓ இப்படி போடணுமா? ஆமா குடுங்க, நானே குத்துறேன். சரி குத்திரிப்பா, எனக்கு தெரியல. நல்ல குழந்தை. இப்படிதான் குத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தலைவர் அவர்கள் கொடியேற்றத்துக்கு முன்னாடி நம்ம மத்தியில ஒரு சில வார்த்தைகள்
இந்த கொடியோட புகழை பத்தி பேசுவாங்க. இந்தாங்க சார், பேசுங்க சார். இங்கே வந்திருக்கும் கட்சி உறுப்பினருக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் மற்ற கட்சி உறுப்பினர்களுக்கும் என் இதய கனிந்த வணக்கம். சார், இது அரசியல் மேடை இல்ல சார், இங்க இருக்கவங்க எல்லாம் ஸ்கூல் பசங்க. சாரி சார், தப்பா நினைக்காதீங்க, மேடையில பேசி பேசி பழக்கமாயி போச்சு. வணக்கம் பள்ளி மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது பத்தியா ஸ்கூல் மேடையில கட்சியை பத்தி பேசிங்குது. இந்த விழா வருஷம் வருஷம் நடக்குது. என்னையும் கூப்பிடுறாங்க, நல்லாதான் சாக்லேட் கொடுக்குறாங்க. எல்லாரும் சாக்லேட்டை சாப்பிட்டு லீவ் எடுத்துன்னு போங்க. சார் என்னதான் பேசுறாரு? ஒண்ணுமே புரியலையே. என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. மேடம், உங்களுக்கு எதனா புரியுது? புரியல சார். ஒரே குழப்பமா இருக்குது. எல்லாருக்கும் நன்றி வணக்கம். என்னய்யா நீ பேசுறியா? குழு தலைவரா நான் பேசுறேன். எப்பா எப்படியும் நம்ம தப்பிச்சோம். இங்க வந்திருக்கான் அனைத்து பெரியோர் சிறியோர் தாய்மார்கள் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா பேசுறாப்புல. ஆமா ஆமா. இந்த சுதந்திர தினம் என்பது சார் சுதந்திர தினம் இல்ல சார், குடியரசு தினம். இந்த குடியரசு தினம் என்பது நம்ம தாத்தா, புள்ளு தாத்தா, முப்பாடு தாத்தா எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா என்ன விலைக்கு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன தலைவரா? ஆமா ஆமா. என்ன ஆமா ஆமா விலை கொடுத்து வாங்கினாங்களா? என்ன சார் இவரும் இப்படி பேசுறாரு? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின குடியரசு நம்ம பத்திரமா வச்சுக்கணும். தலைவா, ஒரு 4 வார்த்தை கொடியரசை பத்தி சொல்லு தலைவா. சொல்றேன்பா, நம்ம கட்சி தானே. ஆமா ஆமா. இந்த குடியரசு என்பது அரச சொல்லிக்கிது குடி என்று. சார் என்ன சார் பேசுறீங்க? அப்படின்னாங்க தப்பா பேசிட்டேன். குடி அரசு, என் 2 பேர் அரசுங்க. இப்ப கூட அதை அவன் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, ஃபுல்லா குடிக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, நீங்க பேசுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, குடியரசு என்பது என்னோட ஃப்ரெண்டு. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நீ பேசு. எப்படி கூத்து ஜனகன மனஹரி. சார் கொடி ஏத்ததுக்கு அப்புறம் பாடுங்க. அவெல்லாம் பேசும்போது தடுக்கல, என்ன தடுக்கிறா? சார், உங்களை தெரியாம கூப்பிட்டோம் சார். இந்த கொடியை பத்தி ஒரு 2 விஷயமா தெரியுமா சார்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சார். கொடியை பத்தி தானே நான் சொல்றேன். முல்லை கொடி, பவள கொடி, அப்புறம் என்ன மலர் கொடி. ஐயா சாமி, மைக்க முதல்ல கீழே வைங்க, முதல்ல கொடி ஏத்துவோம். நான் பேசுறேன்பா. இவர் ரொம்ப தேசபக்தியா இருக்காரு, இவரு பேச வைப்போம். இந்தாப்பா நீ பேசுப்பா. பெரியோர்களே, தாய்மார்களே, அம்மா பே அவர்களே, எல்லோருக்கும் என் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா பேனா என்ன? அம்மா பேன்னா அம்மா அப்பான்னு அர்த்தம். ஓ, சுருக்கி சொல்றீங்களோ? இந்த மாதிரி எங்களை கொடியேற்றது கூப்பிட்டாங்க. இந்த கொடியை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால தெரிஞ்சவங்க யாராவது கொடியேத்துங்க. என்னையா பேசுற? கம்யூனி தலைவரே, உனக்கு எதுவும் தெரியல, எனக்கு எதுவும் தெரியல தலைவரே. எனக்கு தெரியுமா? அப்ப நான் ஏத்துறேன். டேய் கம்யூனிரா சார், நீங்க யாராவது வச்சு கொடியேத்துங்க சார். சார், நீங்களாம் பெரிய மனுஷங்க, நீங்களாம் இருக்கும்போது வேற யார் சார் கொடி ஏத்துறது? சாரிப்பா, இந்த கொடியை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கே இந்த கொடி சின்ன குழந்தை தான் குத்தனா. இந்த குழந்தைய வச்சே கொடி ஏத்திடுவோம். சரிதான் சார், சரிதான் சார். பாப்பா வா வா வாங்கப்பா. மாணவர்களே எல்லாம் எழுந்து நின்னுங்க, கொடியேத்த போறோம். எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उच्चल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जल सिद्धरंगा तब सुबह में जागे तब सुबह आशीष मागे जाहे दवस गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे
ஜய ஹே ஜய 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 ஹே. அப்படியே எல்லாரும் சாக்லேட் வாங்கிக்கங்க. தம்பி எனக்கு ஒரு சாக்லேட் கொடு. இந்தாங்க எல்லாரும் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இந்தாங்கம்மா இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சார் இந்த குடியரசு தினத்தை வந்து சிறப்பிச்சு தந்ததுக்கு. அதெல்லாம் இருக்கட்டுங்க, நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த கொடியரசை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ எங்களை அழைப்பு கூப்பிட்டீங்க, நாங்கள் வந்தோம். அப்படிலாம் சொல்லாதீங்க. கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக வந்து மரியாதை பண்ணி கொடுத்தீங்க. சார் இந்த வருஷம் ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். அடுத்த வருஷம் கொடியரசு வரலாறு ஃபுல்லா பசிச்சு நாங்களே வந்து ஏத்தாரு சார் இந்த கொடியை. ரொம்ப சந்தோஷம் சார். மாணவர்களே, நாங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. அடுத்த வருஷத்துலேருந்து கரெக்டாக பண்ணிடுறோம். சரி வாங்கப்பா போகலாம். என்னென்னமோ சொல்லி எப்படி சமாளிக்கிறான் பாத்தியா? வாங்க சார், அவங்கள வழி அனுப்பிச்சு வைக்கலாம். பரவாயில்ல, இந்த வருஷமாச்சு திருந்தினாங்களே. பார்க்குங்க வீடியோ ஓடுன்றவங்களாம் கமெண்ட் பண்ணிடுங்க. வெள்ளக்காரன் பீரங்கி சூழ்ந்ததடா அன்னைக்கு ரத்த சிந்தி வாங்கினோம் சுதந்திரம். நிலாவுல ராக்கெட்டு எந்திரம். நாட்டு நலம் காக்கணும், வீட்டு நலமும் பார்க்கணும். ஒத்துமையா மக்கள் எல்லாம் வாழணும். தேசிய கொடிய தாண்ட நாம எல்லாம் ஏத்தணும். சட்டங்களை கொடுத்து திட்டங்களை வகுத்து விடுதலையும் கிடைச்சதடா நமக்கு. குடிச்சு புட்டு திரிகிறது எதுக்கு? ஓட்டுரிமை கொடுத்து மீட்புரிமை கொடுத்து குடியரசு கிடைச்சதடா நமக்கு. குடிச்சு புட்டு திரிகிறது எதுக்கு? வெள்ளக்காரன் பீரங்கி சூழ்ந்ததடா அன்னைக்கு ரத்த சிந்தி வாங்கினோம் சுதந்திரம். நிலாவுல ராக்கெட்டு எந்திரம். நாட்டு நலம் காக்கணும், வீட்டு நலமும் பார்க்கணும். ஒத்துமையா மக்கள் எல்லாம் வாழணும். தேசிய கொடிய தாண்ட நாம எல்லாம் ஏத்தணும்.